20 இயர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணவே இல்லை. இப்போதான் மறுபடியும் ரீஎன்ட்ரி இந்த மந்த் தான் பண்ண போறேன். பேசும்போது யாருக்கிட்ட எப்படி பேசுறாங்க, அவங்க என்ன எப்படின்றது நமக்கு தெரியாது. நல்லவங்களா இருக்கணும், நல்லவங்களா இருந்தாலுமே சரி எல்லாருக்குமே வந்து பிடிக்கணும்னு இல்லை. இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம ஃபேமிலிலேயே 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரோட மென்டாலிட்டி ஒரு மாதிரி இருக்காது. இல்லை நாங்கள் நடிக்கும் போது வந்து சாங்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு படம் அப்படின்னா அதில் ஒரு கதை இருக்கும். பெரிய படம் சின்ன படம் இல்லை, அந்த படத்தில் வந்து கதை இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த டைமில் வந்து 50 days போனாவே அது ஹிட் படம்னு சொல்ல மாட்டாங்க, ஆவரேஜ் படம் அப்படின்வாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 25 days போனாவே ஓ சூப்பர் ஹிட் அப்படின்றாங்க. ஹாய் ஹலோ திரைமொழி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை நம்ம நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம், நிறைய தமிழ் படங்கள்ல பார்த்திருக்கோம், நிறைய தெலுங்கு படங்களையும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அவங்க கூட தான் இருக்கிறோம். நம்ம கூட அனுஜா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுல, உங்களை பார்த்ததுல. நாங்க எல்லாரும் உங்களை வந்து படங்கள்ல பார்த்து சந்தோஷப்பட்டு இன்னைக்கு நம்ம உங்க முன்னாடி வந்து இருக்கிறோன்ற போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுமா. எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. இப்போ 20 இயர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணவே இல்லை. இப்போதான் மறுபடியும் ரீஎன்ட்ரி இந்த மந்த் தான் பண்ண போறேன் தெலுங்குல. ஸோ இந்த மந்த் எண்ட்ல இருக்கும். கண்டிப்பா மேம். அதுவும் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு எங்க சார்பா பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பா மேம். நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம். இந்த சினிமான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு கத்து கொடுத்துருக்கோம். அது நிறைய அனுபவங்கள் இருக்கும். இந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு அனுபவம்னா என்ன அனுபவம் சொல்லுவீங்க இந்த சினிமா மூலமா? சினிமா மூலியமா இந்த அனுபவம் அப்படின்னாக்கா 4 பேர் கூட எப்படி பழகணும், யாரு என்ன அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் பேசும்போது யாருக்கிட்ட எப்படி பேசுறாங்க, அவங்க என்ன எப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க பேசுற விதம், இல்ல அவங்க எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஸோ அது அந்த அந்த மாதிரி வந்து நிறைய கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நிறைய நல்ல மக்களை வந்து டைரக்டர்ஸா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும், நல்லவங்களும் நிறைய பேர் எல்லாருமே நல்லவங்க தான். அதுல இன்னும் பெஸ்டா இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் பழக்கம் வந்ததுனால, ஸோ அவங்க சொல்ற அட்வைசஸ் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து நல்ல ஸ்மூத்தா போகும். எது நம்ம வந்து ஃபியூச்சர்ல எது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க, இப்போ நாங்க ஆக்ட் பண்ற டைம்ல எங்களோட பெரியவங்க இருப்பாங்க. அவங்க நிறைய பார்த்திருப்பாங்க. அப்போ அவங்களோட இதெல்லாம். ஸோ அவங்கள ஷேர் பண்றப்போ அந்த அனுபவத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கலாம் அப்படின்னாக்க லைஃப் வந்து எந்த கவலையும் எதுவும் இல்லாம ஸ்மூத்தா போகலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அஸ் உமனா இந்த ஃபீல்ட்ல வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதுன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. இன்னைக்கு நீங்க 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கமிட் ஆகுறீங்க அப்படின்றபோது அஸ் உமனா இந்த ஃபீல்ட்ல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதுக்குன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும்ல. அது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறது அப்படின்னா நம்ம நம்ம ஒரு ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னாக்கா அந்த ஒர்க் 100% நம்ம வந்து கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு வரணும். அங்க போயிட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டயும் நல்லா இருந்துட்டு இருந்தோன்னா அப்போ வந்து ஓகே நான் ஒரு அனுஜா, ஓ அவங்களா நல்லவங்க அப்படின்ற ஒரு பேரு வந்துட்டாவே நம்ம வந்து இல்ல ஸ்டாண்ட் பண்ணி இருக்கலாம். சோ 4 பேர் வந்து நல்லதுன்னு சொன்னாங்கன்னாவே போறோம் இல்லையா? சோ யாராவது நெகட்டிவா ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அவங்க வந்து அந்த அத்தனை நாள் இருக்க முடியாது. டெஃபினட்டா நெகட்டிவ் எடுக்காம இருக்கணும். எந்த ஒரு ஒர்க்லயா இருக்கட்டும், எந்த பிசினஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஜாபா இருக்கட்டும், எதுலயா இருந்தாலும் நம்ம எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா இருந்தா அது வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் ஸ்டாண்ட் பையா இருக்கலாம். கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல பேர் இந்த ஃபீல்ட்ல சம்பாதிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா. என்னதான் நம்ம வந்து நல்லவங்களா இருக்கணும், நல்லவங்களா இருந்தாலுமே சரி எல்லாருக்குமே வந்து பிடிக்கணும்னு இல்ல. இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம ஃபேமிலிலேயே 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரோட மென்டாலிட்டி ஒரு மாதிரி இருக்காது இல்லையா? சோ 4 பேருக்குமே நம்ம பிடிக்கணும்னு இல்ல. மேஜரான அவங்களுக்கு பிடிச்சா போறோம். சோ மேஜரா இருக்கிறவங்களுக்கு பிடிச்சாவே நம்ம வந்து ஓகே இவங்க அப்படின்ற மாதிரி. இப்ப 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ல வந்து ஒரு 8 பேருக்கு நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, சோ நான் வந்து ஓகே நல்லவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஒரு 10 பேர்ல வந்து 8 பேருக்கு பிடிக்கல, 2 பேருக்கு தான் பிடிச்சிருக்குன்னா, சோ அப்போ என்னோட கேரக்டரா இருக்கட்டும், என்னோட பிஹேவியரா இருக்கட்டும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எப்போ நம்ம பிஹேவியரும், நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்குறதும் எல்லாமே பார்த்துட்டு ம், இருந்தோம்னாக்கா, ம். நம்ம நல்லா இருக்கலாம். ஓகே. மேம் இந்த 20 வருஷம் பிரேக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். நெறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருன்னு இருக்கும்போது, 20 வருஷம் பிரேக்க கடந்து வருதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். என்னதான் நம்ம நெறைய படங்கள் நடிச்சா கூட, நமக்குன்னு ஒரு ஆசை இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லார்கிட்டயும் இருந்துட்டு இருக்கும். நம்மளோட ஸ்க்ரீன், நம்மளோட ஃபேஸ் வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியணுன்ற ஒரு ஆசை இருக்கும். இந்த 20 வருஷம் பிரேக் உங்களுக்கு என்ன கத்துக் குடுத்துச்சு? 20 வருஷம் பிரேக் என்ன கத்துக் குடுச்சுச்சுன்னா, ஃபேமிலி லைஃப் எப்படி ரன் பண்ணணும்? பசங்கள வந்து எப்படி பார்த்துக்கணும்? அப்படின்ற எனக்கு ஒரே பையன். சோ ஓகே, அதனால தான் பையன் பொறந்ததுக்கு அப்புறமா பிரேக் எடுத்துட்டேன் நானு. ஓகே. ஸோ கன்சீவ் ஆனப்பவே ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. ம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ பெரியவர் ஆயிட்டார். 20 இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகே, இல்லையா? ஓகே, சரி வீட்ல இருந்துட்டு எதுக்கு ஆனா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. சோ நெறைய பேர் கேட்கும்போது, ஓகே கேட்குறாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ எப்படின்னாக்கா, அப்போ ஒரு ஒரு ஆக்ட்ரஸ்ஸா இருந்தேன் நானு. ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபேமிலி வெல் நம்ம வந்து எல்லாரையும் வந்து எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு ஃபேமிலி வந்து எப்படி ரன் பண்றது? இந்த விஷயம் எல்லாம் வந்து இந்த 20 இயர்ஸ்ல வந்து நல்லா கத்துக்கிட்டேன். ஓகே. ம்ஹ்ம். கண்டிப்பா மேம். ம். மேம் இப்போ வர தமிழ் சினிமா படங்கள்லாம் பார்க்குறீங்களா? பார்க்குறேன். ஓகே. இப்ப வந்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரைட்டான படம்னா எந்த படம் சொல்லுங்க? அப்படின்னு இல்ல வந்த படம் எல்லாம் பார்ப்பேன் நானு. பாப்பேன். ரஜினி சார் படம்னாக்கா கண்டிப்பா ரொம்ப ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஆமா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது. இன்னைக்கும் அந்த ஃபீல் உங்களுக்கு ஆமா இருக்குது. இருக்கு. ஓகே. ஃப்ரம் பாட்ஷா, அண்ணாமலை அப்படின்றப்போ இன்னைக்கு எல்லா படமும் இப்போ லாஸ்ட்டா வந்த படமும் பார்த்தாச்சு. ஓகே சூப்பர் மேம். ம், இப்ப தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும்போது, நீங்க ம், நடிக்கும்போது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஜர்னர்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. ம். இப்போ டோட்டலா ஆடியன்ஸோட மைண்ட் செட்டும் சரி, மக்களோட மைண்ட் செட்டும் சரி, பார்க்குற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டும் டிஃபர் ஃப்ரம் அப்ப இருந்த சினிமாக்கும், இப்ப இருக்க சினிமாக்கும் ஒரு மைண்ட் செட் ஒண்ணு இருக்குல்ல. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு அஸ் அ ஆக்ட்ரஸா அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல நாங்க நடிக்கும்போது வந்து சாங்ஸா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், ஒரு படம் அப்டின்னா அதுல ஒரு கதை இருக்கும். இப்ப வந்து ஸ்டோரீஸ் எதுவுமே ஃபைட்டு, சாங் இருந்தாவே போறோம். அது இல்லாம வந்து இந்த படம் வந்து எவ்வளோ செலவு பண்றாங்க படத்துக்கு. அது பேஸ் பண்ணி தான் இப்போ பெரிய படம், கண்டிப்பா. அந்த படம் அப்படின்றாங்க. பெரிய படம், சின்ன படம் இல்ல. அந்த படத்துல வந்து கதை இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ம். ஆ கதை இருக்கிற படங்க ரொம்ப கம்மி தான் வருது. அ ஸோ எல்லாருமே வந்து ஒருத்தர் படம் வந்து நாங்க 50,00,00,000 செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இன்னொருத்தர் நாங்க 100,00,00,000, 200 இந்த மாரி தான் வந்து குரோஸ்ல தான் பேசுறாங்களே தவிர, இந்த படம் வந்து அ எவ்வளோ வந்து ஸ்டோரி இருக்கு, எவ்வளோ ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு இல்ல. அந்த டைம்ல வந்து 50 டேஸ் போனாவே அது ஹிட் படம்னு சொல்ல மாட்டாங்க. ம். ஆவரேஜ் படம் அப்படின்னுவாங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, 25 டேஸ் போனாவே, ஓ! சூப்பர் ஹிட் அப்படின்றாங்க. 25 டேஸ் கூட இருக்கோ இல்லையோன்னு ஆஹ. தெரியல. உடனே ஓடிடில உடனே வந்துருது வந்துருது. வந்துருது. ஓகே. ஸோ இப்போ கதைங்க இல்ல. என்னன்னா, இப்போ செலவு பண்ண காசு வந்து எவ்வளோ சீக்கிரமா நம்ம வந்து ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்குறாங்களே தவிர, கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணும் இல்ல. ஓகே. நீங்க ம். சொல்லும்போதே தெரியுது எந்த அளவுக்கு சினிமா இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க இன் டெப்த்தா அ அப்படின்னு சொல்லிட்டு. மேம் நெறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க நடிச்ச படங்கள் பார்த்துருக்கிறோம். எல்லாரும் கேட்கணுன்ற ஒரு விஷயம் வந்து ரசிகன்ல வந்து நீங்க ஆமா. வந்து விஜய் சாரோட காம்போ ஒண்ணு பண்ணியிருந்தீங்க. ம். அப்படின்னு இருக்கும்போது, இன்னைக்கு விஜய் சாரோட குரோத்னஸ் எக்கச்சக்கமா வேற லெவலுக்கு போயிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட அந்த ஒரு 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 ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவர் கூட பண்ணும்போது, அப்ப இருந்த விஜய் சார் எப்படி இருந்தாரு? எவ்வளவு சார்மிங்கா இருந்தாரு? அப்ப யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. இப்ப எப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே. அப்ப யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. அதுவும் இல்லாம வந்து அ சந்திரசேகர் சார் தான் டைரக்ஷன் அதுல. ம். அவங்க கண்டிப்பா. ஃபாதர் தான். ஸோ அதனால சைலன்ட்டா இருந்தாரா? இல்ல என்னன்னு தெரியாது. நாங்க 3 பேர் இருந்தோம் டான்சர்ஸு. பபிதா, கவிதஸ்ரீ, நானு ஆமா. 3 பேருமே ம், ம். பண்ணியிருந்தோம். யார்கிட்டயுமே வந்து பேச மாட்டாரு. அந்த ஷாட் முடிஞ்சோனே போய் ஓரமா பக்கத்திலே உட்காந்துருவாரு சைடுல. ஷாட் அப்படின்னு சொன்னா வந்து அந்த ஆனா ஆனா நல்ல டான்ஸ் ஆடுவாரு. ஒரு ஓகே, வாட்டி சொன்ன உடனே பார்த்துட்டு பண்ணிடுவாரு. ஓகே, ரொம்ப குவைட்டா இருந்தாரு அப்பல்லாம். ஓகே. ஆஹா! எத்தன டேக் எடுத்தாரு மேம்? அப்போ இல்ல அப்படி இல்ல ஒரு இது இல்ல. அவர மேல மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. டேக்குக்கெல்லாம். ம், ம். சம்டைம்ஸ் வந்து லைட்டிங்கா இருக்கட்டும், இல்ல கேமரா அந்த மாதிரி தான் தவிர, அவர் வந்து டேக் எடுக்கிற மாரி இல்ல. நல்லா டான்ஸ் பண்ணுவாரு. ஓகே. அ ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு ரொம்ப சார். அமைதியா தான் இருப்பாரு. ஓகே, அது ஒரு படம் தான் பண்ணேன் நானு. அதுக்கப்புறம் பண்ணல நானு. ஓகே. அ அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது எனக்கு. இப்பவும் அப்படிதான் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்காரு. எங்கேயாவது ஃபங்ஷன்ஸ்ல இதுல போட்டுருப்பாங்க இல்லையா? ஆமா. பார்க்கும்போது அதே மாரி தான் இருக்காருன்ற மாரி தான் தெரியுது. எனக்கு தெரியல. கண்டிப்பா. ம். அப்பம் ரசிகன் ரசிகன் படத்துல விஜய் சார பார்த்துட்டு போய், இன்னைக்கு பயங்கரமான ஒரு குரோத்னஸ் இருக்கு. ஆமாமாமா. கண்டிப்பா வந்து அ
growth கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய டைரக்டரோட சன்னு. ம், இல்லைங்களா? ம். ஸோ அதனால வந்து அவங்களுக்கெல்லாம் அதான் இவருக்கு வந்து டேலண்ட் இல்ல அப்படின்னு சொல்லல. டேலண்ட் இல்லன்னு எவ்வளோ பெரிய டைரக்டரா இருந்தாலும், புரொடியூசரா இருந்தாலுமே, ஃபாதரா இல்ல அவங்க பேக்ரவுண்டு வர முடியாது. அந்த டேலண்ட் இருக்கிறதுனால தான் அவரும் அந்த ஃபைட்ஸா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும் எல்லாமே டேலண்ட் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு குரோத் வந்திருக்கு. ஓகே. இன்னைக்கு அவரோட என்ட்ரி வந்து இந்த பக்கம் அப்படியே பொலிட்டிகல்க்கு டர்ன் ஆயிருக்கு. ம். அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்குறீங்க மேம்? அத பத்தி எனக்கு தெரியாது. வேணாம் அப்படின்ற வேண்டாம். சூப்பர் மேம். நீங்க நடிச்ச படங்கள் நெறைய பார்த்திருக்கோம். சூரியவம்சம் பத்தி பேசிடலாம் ஆ மேம். அந்த ஒரு பஸ் சீனு. ஆமா. இன்னிக் 2 சீன் என்னமோ ஆ 2, 3 சீன் தான் 2 இருக்கும் அதுல. தெலுகும் நான் தான் ஆமா, பண்ணியிருக்கேன். ஆமா, ஆமா. இதுவும் தமிழ்லயும் பண்ணியிருக்கேன். அது இப்பவும் சரி, அந்த அந்த சீன்ஸ பத்தி, அந்த மூவி பத்தி இப்ப சொல்றாங்கன்னா, பண்ணும்போது 2 சீன் தானே அப்படின்னு நெனச்சோம். ஆனா இப்பவும் வந்து ஏன்னா இப்போ வந்து அப்ப வந்து சோஷியல் மீடியா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து டிவில, ஓடிடில சேனல்ஸ் அது எல்லாமே அந்த அளவுக்கு இல்ல அப்போ. ஓகே, அப்போ நடிக்கிறப்போ எங்களுக்கு வந்து தெரியும். ஆனா அது வந்து இப்பவும் ரிப்பீட் பண்ணி போட்டுட்டே இருக்காங்களா, இப்ப இருக்கிறவங்களும் வந்து எங்கள எல்லாம் மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் அது ஒண்ணுதான். ஓகே. அதாவது அந்த படம்னு சொல்லல. இந்த ம், ஓடிடி ம். இது இந்த மீடியா இந்த எல்லாம் இருக்கிறதுனால, ஓகே, இப்பவும் கேட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மெசேஜஸ் அதுல எல்லாம் அத பத்தி எல்லாம் வருமா? சிரிப்பேன் நானு. ஓகே. மீம்ஸ்லாம் பார்க்குறீங்களா? பாப்பேன். ஓகே. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹேப்பியா இருக்கும்? கண்டிப்பா. கண்டிப்பா மேம். ஆ. அந்த சீனோட மேக்கிங் பத்தி பேசிடலாம் மேம். சரத்குமார் மேமா இருக்கட்டும் சரி, தேவயானி மேமா இருக்கட்டும் சரி, அந்த பஸ்ல வர சீக்வென்ஸா இருக்கட்டும் சரி, அப்பவும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம் நடந்துச்சு? செட்ல எப்படி இருந்தாங்க? சரத்குமார் சார் பத்தி ஏதாவது விஷயம் அனுபவம்? அவரு வந்து அந்த பஸ்ல மட்டும் தான் எங்க ஆமா, ஆமா. காம்பினேஷன் இருக்கு. ஆமா. மத்த மத்ததுல இல்ல. காம்பினேஷன் எதுவுமே இல்ல. இருக்காது. ம். அந்த 2 டேஸ் 1 டே இந்த ம், மாரி தான் ம், ம், பண்ணியிருக்கோம் பஸ்ல. ம். ஆ சரத்குமார் சாரும், சரி. ம், மணிவண்ணன் ம். சாரு அவரு தான் ஆமா, ஆமா, பண்ணியிருந்தாங்க. ஆமா, ஆமா. ஸோ நல்லா இருந்தது. ஓகே. நெறைய படங்கள் பார்த்திருக்கோம். உங்களோட காம்பினேஷன் நெறைய ஆக்டர்ஸோட பார்க்கும்போது, செந்தில் சார், கவுண்டமணி சார் ஆமா, ஆமா, இந்த ஆமா. மாரி ஒரு விஷயம் இருக்கு. கவுண்டமணி சார் பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கும் மேம். என்ன சொல்லணும் சொல்லுங்க. நெறைய இன்டர்வியூஸ்ல பார்க்குறோம். நீங்களும் நெறைய விஷயம் அவர பத்தி சொல்றீங்க. என்ன விஷயம் இருக்கு மேம்? கவுண்டமணி சார் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆக்டரா வந்து இன்னைக்கு சினிமால டிராவல் பண்ணாலும் சரி, நீங்க சொல்ற ஒரு விஷயம்லாம் நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா என்னதான் விஷயம் இருக்குது? இல்ல, இல்ல விஷயம் என்னன்னு இருக்குன்னு இல்ல. அவரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. அ நல்ல டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட். இல்லன்னா அத்தன வருஷம் அவ்ளோ படம் பண்ண முடியாது. பட் என்னன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் எல்லாரையும் வந்து வந்து ஒரு மாரி பேசுற பழக்கம் இருக்கும். அதாவது அவ்வளோ பெரிய ஹீரோவா இருக்கட்டும். எல்லாரோட நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெரியவரு அப்டின்ற மாரி பேசுவாரு அவரு. ஓகே, ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் அதாவது ஆட்டிட்யூட் ஜாஸ்தி அவருக்கு. ஹெட் ஓகே, வெயிட் அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அது ஓகே, வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே. செந்தில் சார் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனா ஆமா. அ ரொம்ப நல்லவங்க. எல்லார்கிட்டயும் வந்து நல்லா அன்பா பழகுறது அதெல்லாம் ஓகே. இருக்கும். ம். உங்களுக்கும் கவுண்டமணி சாருக்கும்ல கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஓகே, ஆ ஓகே. சூப்பர் அதான். மேம். செந்தில் சார் தான் பெஸ்ட்டு. ஓகே. ஓ அதான் சொன்னேனே கவுண்டமணி வந்து இவரு ஆ எல்லார பத்தியும் ஒரு மாரி தான் இருப்பாரு. ஓகே. அது பேசுறது, என்ன அப்படின்ற மாரி பேசுவாரு. உங்களுக்கு அந்த மாரி அவர் கூட ஏதாவது ஒரு அனுபவம் இருந்திருக்கா? இந்த மாரி இஷ்யூஸ்னால ஏதாவது ஒரு விஷயம்? ஆ. ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல. அது நான் வந்து சொல்லணும்னா, மொத்தமா சொன்னா தான் இதா இருக்கும். என்ன சொல்லல. வேறவங்கள சொல்லம்போது, நான் வந்து எதுக்கு இந்த மாரி எல்லாரையும் வந்து எனக்கு எப்படின்னா, எதுவா இருந்தாலும் ஃபேஸ்ல கேட்டுடுவேன் நானு. அது யாரா இருந்தாலுமே சரி. ம். அவங்க அது நல்லதா, கெட்டதா எனக்கு தெரியல எனக்கு. அது கேட்டுட்டேன் நானு. ஓகே, ஸோ அதனால தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகே. அ. இன்னைக்கு வடிவேல் சார் மாரி நெறைய காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்கும்போது, அ செந்தில் சார் பத்தி பேசிறலாம். உங்களுக்கும் செந்தில் சாருக்கும்ன்ற ஒரு பாண்டிங் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நல்ல நெறைய படங்கள் நடிக்கிறாரு அவரு. இப்ப பண்றாரா நெறைய? பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஓகே. எப்படி ரொம்ப நல்லவரு. ஓகே, ரொம்பன்னா ரொம்ப அவ்ளோ நல்லவர் அவரு. ஓகே, இப்போ காமெடியன்ஸ்லயே வந்து நான் பண்ண வரைக்கும் காம்பினேஷன்ஸ்ல ஆ எல்லாருமே நல்லவங்க தான். அதுல ரொம்ப நல்லவர் யாருன்னா செந்தில் சார். ஓகே. என்ன விஷயம் அவர் அவர்ட்ட ரொம்ப புடிக்கும்? இல்ல எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப மரியாதையா, அன்பா பேசுறதா இருக்கட்டும். அவர் ஒர்க் என்னமோ அவர் ஒர்க் பண்ணிட்டு போறதோ, ஒருத்தர பத்தி பேசுறதோ, எதுவுமே இல்ல. எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் குடுக்குறது. ஓகே, ஏன்னா அவங்க வந்து அப்பவே வந்து நெறைய படங்க பண்ணிட்டாங்க. ஒரு நேம் வந்துடுச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் டைம்ல அந்த மாரி இருப்பாங்க. கொஞ்சம் நேம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பிஹேவியரே மாறிடும். நெறைய பேர் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். ம். ஆனா செந்தில் சார் அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி இருக்காரோ, ஆ அதுக்கப்புறம் நான் இருக்கிற வரைக்குமே, நான் ஃபர்ஸ்ட்ல எப்படி பார்த்தேனோ, நான்
லாஸ்ட் வரைக்குமே அதே மாதிரி தான் நான் வந்து செந்தில் சார் வந்து பார்த்தேன். அவர்ல ஓகே. எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. ரொம்ப ஓகே. நல்லவர். ஓகே. மேம் அந்த டைம்ல படம் நடிக்கும்போது நெறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்து, ம். கவுண்டமணி சாருக்கு வடிவேல் சார் வந்ததுக்கு அப்புறம் நெறைய பட வாய்ப்புகள் வரதில்ல அப்படின்ற மாரி ஒரு டாக் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை ஆக்சுவலா? இல்ல அது எந்த அளவுக்கு உண்மை அப்டின்னாக்கா, அந்த அவர் வந்ததுனால போயிருக்கு அப்டின்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அ. அதான் சொன்னேனே எல்லாரையும் வந்து இவர் வந்து ஒரு மாரி பேசிடுவாரு. ஆஹ. ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு ஆளா இருக்கட்டும், ரீப்ளேஸ்மென்ட்‌க்கு ஒரு இல்ல அப்டின்னா, அப்போ நம்ம என்ன பேசினாலும் எல்லாருமே வந்து பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ம். இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா, இப்ப வந்து எதுக்கு நம்ம வந்து இவர பேசம்போது வந்து அவரையே நம்ம எதுக்கு புக் பண்றது? நமக்கு தான் வந்து ரீப்ளேஸ்மென்ட்‌க்கு இன்னொரு ஆள் இருக்காரே! அப்டின்ற மாரி அந்த மாரி தான் வந்திருக்காரே தவிர, ஆ மத்தபடி எதுவும் இருக்காது. ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே மேம். வடிவேல் சார் கூடயும் நெறைய வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமா. வடிவேல் சார் கூட வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும்? எப்படி இருப்பாரோ? சினிமா அவரும் நல்லவர் தான். ஆனா அவர்கிட்டயும் நெறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்க்கும் அப்புறமாவும். என்னென்ன சேஞ்சஸ் சொல்றீங்க? ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு மூவி க்கு என்ட்ரில இருக்கிறப்போ, அவரு புதுசா இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ இருக்கிறதுக்கும், கொஞ்சம் படங்க வந்ததுக்கு அப்புறமா பிஹேவியரா இருக்கட்டும், எல்லாமே மாறிடுச்சு. ம். ஸோ, அ அந்த மாற்றம் தான் இருக்கக்கூடாதுன்றேன் யார்கிட்டயுமே. ம். புரியுது மேம். அந்த மாற்றம் வந்ததுனால தான் அவருக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரமா காமெடியன்ஸ்ல வந்து ஃபீல்ட் அவுட் ஆனது யாருமே இல்லன்னு நெனைக்கிறேன் நானு. கண்டிப்பா. ஏன்னா செந்தில் சார் எத்தன வருஷமா ஆமா. இருக்காரு. கவுண்டமணி சாரும் பல வருஷம் ஒர்க் பண்ணாரு. என்னதான் வந்து அவரு பேசினா கூட, ஆ ரொம்ப வருஷம் இருந்தாரு. ம். இல்லையா? 16 வயது நிலை எப்போ ஆமா, ஆமா. படம். ம். அப்பத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. காமெடினா இருக்கட்டும், ரொம்ப வருஷம் இருந்தாரு. ஆனா இவரு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து படங்க கம்மியாயிடுச்சு இல்லையா? ம். அதுதான் ஓகே. அவர்கிட்ட இருந்த மாற்றம். ஓகே. தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும்போது, நீங்களும் நெறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்பம் இப்போ வர படங்கள் எடுத்து பார்க்கும்போது, ஒரு கமர்ஷியல் படமா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு மசாலா சாங்ஸ் இருக்கும், ஒரு பெப்பி சாங்ஸ் இருக்கும். ஆமா. அப்பவும் அந்த காலத்துல அந்த மாரி விஷயம்லாம் இருக்காது மேம். ஒரு நார்மல் படங்கள் எடுத்து பார்க்கும்போது, ஒரு நல்ல ஜர்னல்ல கொண்டு போகும். இப்போ ஒரு படம், ஒரு கமர்ஷியல் படம் வந்தாலே ஒரு ஒரு மசாலா சாங் இருந்தா தான் அந்த படம் ஹிட் ஆகும். அதுல யாராவது ஒரு பெரிய ஹீரோயின் வந்து கேமியோ பண்ணி, அந்த பாட்டு பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆகி, அத நோக்கி படம் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்பவும் இருந்ததே சாங்ஸ். அப்பவும் இருந்துச்சு. பட் அ இப்ப இருக்கிற அளவுக்கு ஒரு இப்ப வந்து ஹீரோயின்ஸ் பண்றது அவங்களே பண்ணிடுறாங்க. ம், ம். அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா